ஹாய் எவ்ரிவான். சாந்தியும் சமாதானம் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. ஆரோக்கியமே செல்வம் என்ற துணைப்புறையின் கீழே நாங்க இப்ப சின்ன சின்ன பழக்கங்கள் என்ற புத்தகத்தின் 145ஆம் பக்கம் தலைவத்திலிருந்து போக போறோம். கடினமான பழக்கங்களை ரசித்து கடைபிடிப்பதற்கு உங்கள் மூளையை பழக்கப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பின் கீழே பல விஷயங்களை பார்க்க போறோம். கடினமான பழக்கங்களை ஒரு நேர்மறையான அனுபவத்துடன் தொடர்புபடுத்த நீங்கள் கற்றுக்கொண்டால் அவற்றை வசீகரமானவையாக ஆக்க முடியும். சில சமயங்களில் நீங்கள் உங்கள் மனப்போக்கை மட்டும் லேசாக மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். எடுத்துக்காட்டாக தினமும் நாம் செய்ய வேண்டியுள்ள அனைத்து வேலைகளையும் பற்றி நாம் அடிக்கடி பேசுகின்றோம். வேலைக்கு செல்வதற்காக தினம் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய விற்பனையில் தொழில் நிமித்தமாக ஒரு வாடிக்கையாளருக்கு இன்னொரு தொலைபேசி அழைப்பு விடுக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்கள் உணவு சமைத்தாக வேண்டும். ஒன்றை செய்தாக வேண்டும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக உங்களால் அதை செய்ய முடிகிறது என்று சிந்தித்து பாருங்கள். வேலைக்கு போவதற்காக காலையில் சீக்கிரமாக உங்களால் எழ முடிகிறது. உங்கள் விற்பனை தொழில் நிமித்தமாக இன்னொரு தொலைபேசி அழைப்பை உங்களால் விடுக்க முடிகிறது. உங்கள் குடும்பத்துக்காக உங்களால் சமைக்க முடிகிறது. ஒன்றை செய்தாக வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒன்றை செய்ய முடிகிறது என்று சிந்தனை ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது. நீங்கள் இந்த நடத்தைகளை சுமைகளாக பார்ப்பதற்கு பதிலாக அவற்றை வாய்ப்புகளாக மாற்றுகிறீர்கள். யதார்த்தத்தின் இவ்விரு வடிவங்களுமே உண்மையானவர்கள் தான். நீங்கள் அவ்விஷயங்களை செய்தாக வேண்டும். உங்களால் அவற்றை செய்ய முடிகிறது. நாம் எந்த மனநிலையை தேர்ந்தெடுத்தாலும் அதற்கான ஆதாரத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சக்கர நாட்காலியில் தன் வாழ்நாளை கழிக்க வேண்டியிருந்த ஒருவரை பற்றி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். சக்கர நாட்காலிலேயே முடங்கி கிடப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது, நான் அதில் முடங்கி கிடக்கவில்லை, மாறாக அது எனக்கு சுதந்திரத்தையே கொடுத்துள்ளது. இந்த சக்கர நாட்காலி மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நான் என் படுக்கையிலேயே என் காலத்தை கழித்திருக்க வேண்டியிருக்கும். என் வீட்டை விட்டு என்னால் ஒருபோதும் வெளியே வந்திருக்க முடியாது என்று அவர் பதிலளித்தார். இந்த கண்ணோட்ட மாற்றம் அவர் தினமும் வாழ்ந்த விதத்தை முற்றிலுமாக மாற்றியது. உங்களுடைய மனதை மாற்றியமைத்த ஒரு பழக்கத்தை அதிக வசீகரமானதாக ஆக்குவதற்கான வேகமான மற்றும் சுலபமான வழி உங்களுடைய பழக்கங்களின் குறைபாடுகளை புறந்தள்ளிவிட்டு அப்பழக்கங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சுட்டிக்காட்டும் விதத்தில் அப்பழக்கங்களை வரையறுப்பதுதான் உடற்பயிற்சி. உங்களுடைய ஆற்றலை உறிஞ்சி நீங்கள் முற்றிலுமாக கலைத்து விரும்பி செய்கின்ற ஒரு சவாலான காரியத்தோடு உடற்பயிற்சி பலர் தொடர்பு பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய திறமைகளையும் உங்களால் வளர்த்தெடுப்பதற்கான ஒரு வழியாக நீங்கள் அதை பார்க்கலாம். நாளை காலையில் நான் ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுவதாக வேண்டும் என்று கூறுவதற்கு பதிலாக உடல் திறனை வேகமாக ஓடுவதற்கான திறனையும் மேம்படுத்துவதற்கான நேரம் இது என்று நீங்கள் கூறலாம். பொருளாதாரம், பணத்தை சேமிக்கும் நடவடிக்கை பெரும்பாலும் தியாகத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆனால் பின்வரும் எளிய உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த நடவடிக்கையை நீங்கள் சுதந்திரத்தோடு தொடர்புபடுத்தலாம். இன்று நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட குறைவான பணத்தில் வாழ்க்கையை நடத்தினால் வருங்காலத்தில் உங்களால் அதிக பொருளாதார பாதுகாப்பு அமையும். இந்த மாதம் நீங்கள் சேமிக்கின்ற பணம் அடுத்த மாதம் உங்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது. தியானம். 3 நொடிகளுக்கு மேல் தியானம் செய்ய முயற்சித்துள்ள எவரொருவரும் அடுத்த எண்ணம் உங்கள் மனது தோன்றி உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கும் போது அது எவ்வளவு விரக்தி அளிப்பதாக இருக்கும் என்பதை நன்றாக அறிவர். ஒவ்வொரு இடையும் நீங்கள் உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் சுவாசத்தின் மீது ஒன்று குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது என்பதை நீங்கள் உணரும்போது அந்த விரக்தியை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றலாம். கவனச்சிதறல் நல்லதுதான், ஏனெனில் தியானத்தை பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு கவனச்சிதறல் தேவை. பதற்றம். ஒரு முக்கிய விளக்க உரையை வழங்குவதற்காக முன்பாகவே அல்லது ஒரு பெரிய போட்டியில் பங்கு கொள்வதற்கு முன்பாகவே பல பதக்கத்தை அனுபவிக்கின்றனர். அவர்களுடைய சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கின்றது. அவர்களுடைய இதயம் அதிக வேகத்தை துடிக்கின்றது. அட்ரினலின் அதிக அளவில் சுரக்கின்றது. நாம் இந்த உணர்வுகளுக்கு எதிர்மறையான அர்த்தத்தை கொடுத்தால் நமக்கு பயம் ஏற்படும். நம்முடைய பதற்றம் மேலும் அதிகரிக்கும். மாறாக நாம் அந்த உணர்வுகளை நேர்மறையாக அர்த்தப்படுத்தினால் நம்மால் நேர்த்தியாகவும் சலனமின்றியும் செயல்விடை அளிக்க முடியும். எனக்கு ஒரே பதற்றமாக இருக்கிறது என்று நினைப்பதற்கு பதிலாக நான் உற்சாகமாக இருக்கிறேன், அட்ரினலின் அதிக அளவில் சுரப்பதில் நான் ஒருமித்த கவனம் செலுத்த எனக்கு உதவுகின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். மனப்போக்கில் ஏற்படுகின்ற இத்தகைய சிறிய மாற்றங்கள் மாயாஜாலமானவை அல்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துடனே அல்லது சூழ்நிலையுடனோ நீங்கள் தொடர்புபடுகின்ற உணர்வுகளை மாற்ற அவற்றால் உங்களுக்கு உதவ முடியும். இதை நீங்கள் இன்னொரு படி மேலே எடுத்து செல்ல விரும்பினால் உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்வதற்கான ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய பழக்கங்களை நீங்கள் மிகவும் விரும்புகின்ற ஏதோ ஒன்றுடன் தொடர்புபடுத்துங்கள். எப்போதும் உங்களுக்கு ஊக்குவிக்கும் அவசியப்படுத்தும் போதெல்லாம் அந்த அறிகுறியை நீங்கள் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக, சிறிய நேரம் ஏதேனும் பாடல்களை கேட்டு ரசித்துவிட்டு தூங்கப் போவது உங்களுடைய வழக்கமாக இருந்தால் நீங்கள் அதை அந்த இசையை தூக்கத்தோடு தொடர்புபடுத்துவீர்கள். எனவே நீங்கள் தூங்க விரும்பினால் வெறுமனே அந்த பாடல்களை முடித்துவிட்டால் போதும். ஒரு குத்துச்சண்டை வீரரும் எழுத்தாளருமான எட் லாட்டிமோர் தன்னையும் அறியாமல் இந்த உத்தியினால் பயனடைந்தார். நான் எழும்போது நான் என்னுடைய ஹெட்போனை மாட்டிக்கொண்டால் என்னுடைய கவனம் அதிகரித்ததை நான் உணர்ந்தேன். அந்த ஹெட்போன் வாயிலாக நான் எந்த இசையை கேட்க வேண்டியதும் கூட இல்லை. அதை நான் வெறுமனே அணிந்து கொண்டால் போதும் என்று அவர் கூறினார். அவர் தன்னையும் அறியாமல் இப்பழக்கத்தை உருவாக்கியிருந்தார். துவக்கத்தில் அவர் ஏதோ இசையை ஓடவிட்டு அதை அந்த ஹெட்போன் வழியாக கேட்டபடி தன் வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தினார். சில நாட்கள் கழித்து ஹெட்போனை தலையில் மாட்டிக்கொள்ளும் வரை ஒருவர் கவனக்குவிப்புடனே அவர் தொடர்புபடுத்தினார். ஒருமித்த கவனக்குவிப்புடனே அவர் தொடர்புபடுத்தினார். தடகள வீரர்களும் இதே உத்தியை பயன்படுத்தினர். நான் பேஸ்பால் விளையாடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு போட்டியும் தொடங்குவதற்கு முன்பாக சில குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை செய்வது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அப்பயிற்சிகளுக்கு மொத்தம் 10 நிமிடங்கள் ஆகும். ஒவ்வொரு முறையும் நான் அவற்றை ஒரே விதமாக செய்தேன். அது என்னை போட்டியிட தயார்படுத்தியதோடு கூடவே முக்கியமாக என்னை சரியான மனநிலையில் வைத்தது. ஏனெனில் அந்த உடற்பயிற்சி பழக்கத்தை ஒருமித்த கவனத்துடன் நான் தொடர்புபடுத்தினேன். நீங்கள் இந்த உத்தியை கிட்டத்தட்ட எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தலாம். நீங்கள் பொதுவாக மகிழ்ச்சியாக உணர விரும்புவதாக நீங்கள் வைத்துக் கொள்வோம். உங்களுடைய நாய்க்குட்டியை தடவி கொடுப்பது, உங்கள் நண்பருடன் அரட்டை அடிப்பது போன்ற உங்களை உண்மையிலேயே மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஏதேனும் கண்டுபிடிங்கள். பிறகு நீங்கள் விரும்புகின்ற அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட வழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் 3 முறை ஆழமாக சுவாசித்துவிட்டு ஒரு புன்னகையை சிந்தலாம். 3 முறை ஆழமாக சுவாசியுங்கள், புன்னகை புரியுங்கள், உங்கள் நாய்க்குட்டியை தடவி கொடுங்கள், பிறகு மீண்டும் முதலிலிருந்து துவங்குங்கள். இறுதியில் சுவாசித்தல் மற்றும் புன்னகைத்தல் வழக்கத்தை ஒரு நல்ல மனநிலையில் இருத்தல் என்ற நடத்தையோடு நீங்கள் தொடர்புபடுத்தி தொடங்குவீர்கள். மகிழ்ச்சியாக இருத்தல் என்பதற்கான ஒரு அறிகுறியாக அது ஆகிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிவிட்டால் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்ற தேவையான ஒவ்வொரு முறையும் இதை பயன்படுத்தலாம். வேலையில் அழுத்தமா? 3 முறை ஆழமாக சுவாசியுங்கள், புன்னகை புரியுங்கள். வாழ்வில் வருத்தமா? 3 முறை ஆழமாக சுவாசியுங்கள், புன்னகை புரியுங்கள். ஒரு பழக்கம் உருவாக்கப்பட்டு விட்டால் அதனை அறிகுறி ஒரு ஆசையாக தோற்றிருக்கும்.
உங்களுடைய மோசமான பழக்கங்களுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அவற்றை சரி செய்வதற்கான வழி அப்பழக்கத்தோடு நீங்கள் ஏற்படுத்தியுள்ள தொடர்புகளை மாற்றியமைப்பதுதான். அது சுலபமானதல்ல, ஆனால் உங்களுடைய கணிப்புகளை உங்களால் மாற்றியமைக்க முடிந்தால் ஒரு கடினமான பழக்கத்தை ஒரு வசீகரமான பழக்கமாக உங்களால் மாற்ற முடியும். நன்றி.